ஹாய், அந்த வீடியோவில் இருக்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசு உங்களை சுகமாக்குவாரு, ஏசு உங்களை வந்து அன்கண்டிஷனலாக லவ் பண்ணுறாரு, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனால் அதை சொல்றாரு இல்லையா, அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கை இல்லை 2 கால் இல்லை, பிறந்ததுலேருந்து இவ்வளோ பெரிய குறை ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் அது நிமித்தம் ஆண்டவர் அவரை திட்டாம, ஆண்டவரை வெறுக்காம, ஆண்டவரை கேள்வி கேட்காம, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, ஆண்டவர் உங்களை சுகமாக்குவாருன்னு லட்சக்கணக்கான பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருந்தாலும் அதை நினைச்சு பார்க்காம, ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த பாடு கொடுத்தாரு, இந்த கஷ்டத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் என்னை நேசிக்கல, ஆண்டவர் என்னை கைவிட்டாருன்னு புலம்பிட்டு இருக்கோம். ஸோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு கஷ்டத்தையோ பாடுகளையோ வேதனையோ கொடுக்குறாருன்னா அதோட இன்டென்ஷன் உங்களை உடைக்கவோ, உங்களை காயப்படுத்தவோ, உங்களை அள வைக்கவோ கிடையாது, உங்களை குழியில தள்ளவோ கிடையாது, உங்களை உருவாக்கவும் உங்களை உயர்த்தி வைக்கும் தான். ஸோ உங்களுடைய ஜபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையிலேருந்து இந்த கஷ்டத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு இருக்கக்கூடாது, அதை மேற்கொள்கிற பலத்தை கொடுங்கன்னு இருக்கும். யோசிச்சுக்கோ.